Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் ஃபாதர் புனிதர்கள் வழியாக ஜெபிக்கணும்? ஒன்று நான் சொல்லிட்டேன், புனிதர்கள் வழியாக ஜெபிக்கலாம். அதற்கு காரணத்தையும் சொன்னேன். எல்லா மனிதர்கள் வழியாகவும் நாம் ஜெபிக்கிறோம். எல்லா பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். யாராவது ஜெபிப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு உறுதி இருந்தால், யூ ஆஸ்க் தெம் ப்ரேயர்ஸ், எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இங்கே வரீங்கன்னு கேட்டப்போ இங்கே வர முடியாதவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. இஃப் யூ ஓவர் த ஃபோன் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் இந்த மாதிரி அந்தோனியார் கோயிலுக்கு போகிறோம், எனக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. அப்போது இப்போ இந்த அந்தோனியார் வழியாக நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட உங்களுடைய ஜெபத்தை ஒப்பு கொடுக்குறீங்க. ஸோ யூ ஆர் பிகமிங் அன் இன்டர்செசர். ஒரு பரிந்துரையாளராக இயேசுவுக்கும் அந்த மனிதருக்கும் நடுவில் நீங்கள் நிற்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி ஜெபிக்கலாமா? அவங்களுக்கு எப்படி ஃபாதர் எங்களுக்காக ஜெபிக்க முடியும்? அவங்களுக்கு இறந்துட்டாங்களா? அவங்கெல்லாம் இறந்த பிறகு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க, விண்ணகத்தில் இருக்கிறாங்க. How can they pray now? இப்போ அவங்களால எப்படி ஜெபிக்க முடியும்? நல்லா கவனிங்க ஈஸ்வரன் பார்ந்தவர்களே. அவங்களால அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருந்த பொழுது, நான் பிரசங்கத்தில் திருப்பள்ளியினுடைய பிரசங்கத்தில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சொல்கிறேன். இல்லையா, ரொம்ப சிறு வயதிலே இறந்தவர்கள் தான். அவரை மாதிரி இறந்த புனிதர்கள் தான். எல்லாருமே துன்பப்பட்டு அவதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்கள் தான் புனிதர்கள். இந்த புனிதர்கள் யாருமே இவர்களுக்காக சேமித்து வைக்கவில்லை வாழ்க்கையில். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு அப்பா ஒரு அம்மா, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. நீங்கள் யாருக்காக உழைக்கிறீங்க? பணத்தை சேமித்து வைக்கிறீங்க. யாருக்காக? பிள்ளைகளுக்காக இல்லையா? பணமாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறீங்க. நீங்கள் சேர்த்து வச்சிட்டீங்க, அது பேங்கில் இருக்குது, இல்லை டாக்குமெண்ட்டில் இருக்குது, நிலமாக இருக்குது. நீங்கள் அவங்களுக்காக சேர்த்து வச்சிங்க. நீங்கள் சேர்த்து வைக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அன்றாட உழைக்கணும், காலையிலேருந்து சாயங்காலம் வரை இல்லை நைட்டு வரை உழைச்சாதான் கொஞ்சம் காசு கிடைக்கிது உங்களுக்கு. அதை பேங்கில் போட்டு வைக்கிறீங்க. பேங்கில் போட்டு வைக்கிறீங்க. இந்த பேங்கில் நீங்கள் போடும்பொழுது நீங்கள் உங்களுக்காக உழைக்கலன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அடுத்த தலைமுறைக்காக உழைச்சிருக்கிறீங்க, பேங்கில் போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை டாக்குமெண்ட்டாக சேர்த்து வச்சுருக்கிறீங்க. அந்த பேங்கில் போட்ட பணம் உங்களுடைய பையன் இல்லை பொண்ணு அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்தணும்னா அவன் என்ன பண்ணணும்? உங்கள் பேங்கில் உங்கள் பேரில் பணம் இருக்குது. உங்கள் பையனுக்கு அந்த பணத்தை, அப்பா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும், அதுலேருந்து ஒரு 20,000 ரூபாய் வேணும். அவன் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட வந்து கேட்குறான். உங்ககிட்ட வந்து கேட்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு ஒன்றெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இல்லைனா கையில் செக்கை கொடுப்பீங்க, சிக்னேச்சர் போட்டு கொடுக்குறீங்க. உழைச்சது யார்? நீங்கள். சேமித்து வச்சது யார்? நீங்கள். பயன்படுத்துறது யார்? பிள்ளைங்க. இதே கான்செப்ட் தாங்க ஆன்மீகத்துக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற அதே கான்செப்டை கொண்டு போய் ஆன்மீகத்தில் வைங்க. புனித அந்தோனியார் வாழ்ந்தது அவருக்காக அல்ல. நீங்கள் இங்கே பொருளை சேமித்து வச்சிங்க, அங்கே அவர் அருளை சேமித்து வச்சார். அன்னை மரியாள் வாழ்ந்தது அவங்களுக்காக அல்ல. அவங்க பொருளை சேர்த்து வைக்கலை, ஆனால் அருளை சேர்த்து வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்கள என்ன அருள் நிறைந்த மரியே அப்படின்றோம். புனிதர்கள் எல்லாருமே பொருளை சேர்த்து வைக்கலை, அருளை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பேங்கில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாமே சேமித்து வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய துன்பம் எப்படி இறந்தார் புனித அந்தோனியார்? அவர் டியூமர்னால் இறந்தார் இல்லையா? அவருடைய காலில் டியூமர்னால் இறந்தார். அந்த மனுஷன் எவ்வளோ அவதிப்பட்டிருப்பார், எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பார். அந்த வலியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அது ஒப்பு கொடுக்குறாங்க. இப்படி தாங்க அருளை சேமித்து வைக்கிறாங்க. அருளை சேமித்து வச்சுட்டு அந்த டெபாசிட் ஆஃப் கிரேஸ் அப்படின்வாங்க. நாட் டெபாசிட் ஆஃப் மணி, பட் டெபாசிட் ஆஃப் கிரேஸ். அருளை சேமித்து வச்சுருக்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். நம்மளை மாதிரி அந்தோனியாரெல்லாம் சொன்னால் நமக்கு புரியாது இல்லையா? ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் எலாவூர் தியான மையத்தில் 4 நாள் உள்ளிருப்பு தியானம் நடக்குது. சாலக்குடி தியான மையம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சாலக்குடி தியான மையத்தினுடைய ஒரு பிரான்ச் தான் எலாவூர். தமிழ் தியானத்துக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு ரெட்ரீட் சென்டர் எலாவூர். சென்னையில் இருக்குது எலாவூர். நான் நிறைய தடவை எலாவூர்னு நீங்கள் இப்போ கேட்பீங்க, இது எங்கே ஃபாதர்? சென்னையில் இருக்குது எலாவூர் டிவைன் மர்சி தியான மையம். அப்போ இங்கே ஒரு ஃபோன் கால் வந்தது மே மாதம் கடைசி வாரம். அது யாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான். அவள் கல்யாணத்துக்கு முன்னாலே எனக்கு தெரியும், அந்த குடும்பத்தையும் அந்த பொண்ணையும் தெரியும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகியும் இவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். அந்த ஏன்னா இவ்வளோ சின்னதிலேருந்தே எனக்கு தெரியும் அப்படின்றதுனால அந்த ஒரு பாரம் நமக்கு இருக்குது. நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு மெம்பர் மாதிரி தான்.
அப்போ எப்பவுமே இவளை நினைக்கும் போதெல்லாம் நம்மளும் ஜெபிப்போம், அவளுக்காகவும் அவளுடைய ஹஸ்பண்டுக்காகவும், ஆண்டவரே ஒரு குழந்தையை கொடுங்க. ஏன்னா இவளுக்கு கல்யாணமாகி குழந்தை இல்லாத போதும் இவங்களுடைய தங்கச்சிங்க, கசின் தங்கச்சிங்களுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, இந்த பாப்பாவுக்கு குழந்தை இல்லை. நமக்கும் கொஞ்சம் ஒரு வலி வேதனை தான், பாவம். சரி, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவள் தான் ஃபோன் பண்ணா, மே மாதம் கடைசி வாரம் ஃபோன் பண்ணிட்டு சொன்னா, ஃபாதர் நான் டிசம்பர் மாதம் எல்லாவூரில் ஒரு நாள் தியானம் நடந்தது, குழந்தை பாக்கியத்துக்காக வர வேண்டி நான் நானும் ஹஸ்பண்டு வந்திருந்தோம் ஃபாதர், ப்ரேயர் பண்ணிட்டு போனோம் ஃபாதர். இப்போ நான் கன்சீவாக இருக்கிறேன் ஃபாதர் 3 மாதம் அப்படின்னா. ப்ரைஸ் அலாட், ப்ரைஸ் அலாட். அப்போ நான் அவகிட்ட கேட்டேன், எவ்வளோ வருஷத்துக்கு பிறகுமான்னு. 7 வருஷத்துக்கு பிறகு, 7 வருஷத்துக்கு பிறகு நீ கன்சீவாக இருக்கிறான். நேரடியாக வந்து சொல்லணுன்னு தான் ஆசையாக இருக்குது ஃபாதர், ஆனால் இந்த 3 மாதம் அப்படின்றதுனால சேஃப் டைம் இல்லை, அதனால் ஒரு 5 மாதம் 6 மாதம் வரும்போது நான் நேரடியாக வந்து சொல்லுவேன் ஃபாதர். இது பாதி கதை, இதில் ஒரு மீதி கதை இருக்குது. அந்த கதை தான் இன்னைக்கு இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கூட சேரும். நான் சொன்னால இவளுடைய தங்கச்சிங்க, கசின்ஸ், அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தைங்க இருக்குது. அப்போ அதில் இவளுடைய ஒரு தங்கச்சி, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஆல்ரெடி. அவள் 2வது கன்சீவ் ஆகி அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. மிஸ்கேரேஜ் ஆன பொழுது அந்த குழந்தை அலசி போயிடுச்சு. அப்படி ஆன பொழுது இவளுக்கு அந்த வேதனை, அந்த துக்கம் தாங்க முடியல. டிப்ரெஷனுக்கு மெதுவாக ஒரு மாதிரி சோகத்துக்குள்ளே போகிறா, சோர்வுக்குள்ளே போகிறா, தளர்ச்சிக்குள்ளே போகிறா. ஆனால் அவளுடைய அம்மா வந்து நல்ல ஞானமுள்ள ஒரு தாய். அந்த தாய் அவகிட்ட சொல்கிறாங்க, வாழ்க்கையில் ஒரு துன்பம் நடக்கும்போது எப்படியா சோர்ந்து போகிறது, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட நீ தானே, கிறிஸ்டியன் தானே நீ, அதனால் இந்த துன்பத்தை நீ என்ன பண்ணு, ஏதாவது ஒரு விண்ணப்பத்துக்காக ஒப்புக்கொடு. பாருங்க, பொருளை சேர்க்கலை, அருளை சேர்க்குற அந்த பொண்ணு. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம், குழந்தை அலசி போச்சு, மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. அந்த துன்பத்தை அவன் என்ன பண்ணுறான், அம்மா சொல்கிறாங்க அதை நீ அருளாக மாற்று. பாருங்கள், டெபாசிட் ஆஃப் கிரேஸ். இந்த பொண்ணு என்ன ஜெபிச்சா தெரியுமா, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தை அலசி போன போது எனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா, என்னுடைய அக்கா, அதாவது கசின் அக்கா, அவளுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே, அவளுக்கு எவ்வளோ வலிக்கும். அதனால் இந்த துன்பத்தை என் அக்காவுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். அடுத்தது நான் கன்சீவ் ஆகும்பொழுது என் அக்காவும் கன்சீவ் ஆகணும்னு ஜெபிச்சிருக்கிறா அந்த பொண்ணு. இப்போது இவங்க 2 பேருமே கன்சீவாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெபிச்சவளுக்கு 2வது குழந்தை வயிற்றில் இருக்குது, ஜெபிக்கப்பட்ட அக்காவுக்கு முதல் குழந்தை வயிற்றில் இருக்குது. பாருங்கள், இதாங்க அருளை சேர்க்கறது. என்னுடைய துன்பத்தை நான் ஜெபமாக மாற்றுறேன். இப்போ அந்தோனியார் அவருடைய நோயை ஜெபமாக மாற்றினார். அவர் பேங்கில் சேர்த்து வைக்கிறாரு, அருளை சேமித்து வைத்தார். அன்னை மரியாள் அருளை சேமித்து வைத்தாள். புனிதர்கள் அருளை சேமித்து வைத்தார்கள். திருத்தூதர்கள் மரண வேளையில் அருளை சேமித்து வைத்தார்கள். இன்னைக்கு நீங்கள் போய் கேட்கும் பொழுது அந்த சேமிப்பில் இருந்து அவங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா இது ஒரு குடும்பம். திருச்சபை என்பது ஒரு குடும்பம். ஆண்டவர் நிரும்பிய குடும்பம், தலையான கிறிஸ்துவும் உடலான திரு அவையும். இது சொன்ன பிரிவினை சகோதரருக்கு புரியாது. அதனால் தயவு செய்து அவங்க சொல்கிறதெல்லாம் தலையில் வாங்கிக்காதீங்க. புரொட்டஸ்டன்ட்க்கு, பெண்டகாஸ்டுக்கு அது புரியாது. இது ஒரு குடும்பம். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறோம். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித பேதுருவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித யூதா ததேவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஏன் தெரியுமா, இவங்கெல்லாம் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க. குடும்பத்திலேருந்து வெளியே போனவங்க பிரிவினை சகோதரர்கள். அப்போ அவங்க சொல்கிறது சரிதான், அவங்களுக்கு ஜெபிக்க யாருமே இல்லை, அதனால் அவங்க ஜெபிக்கலை. உங்களுடைய குடும்பத்தில் ஆள் இருக்கிறாங்க உங்களுக்காக ஜெபிக்க. அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க. அப்படி தாங்க அன்னை மரியாள் இருக்கிறாங்க உங்களுடைய குடும்பத்தில், திருத்துதர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய குடும்பத்தில், புனிதர்கள் இருக்கிறாங்க உங்களுடைய குடும்பத்தில். உங்களுக்காக பொருளையும் அருளையும் சேமித்து வைத்தவர்கள் உண்டு. ஸோ ப்ரே த்ரூ தெம். அவர்கள் வழியாக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் வைத்த சேமிப்பிலிருந்து என்ன தெரியுமா, புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்ற பொழுது அதில் ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அந்த சென்டென்ஸில். புனித அந்தோனியாரே இறைவனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாருங்க, புனித அந்தோனியாரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு எங்கேயுமே நம்ம சொல்ல மாட்டோம். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் தான் ஆசீர்வதிக்கிறவர். God is blessing, but through the intercession of Saint Anthony, through the intercession of the saints, through the intercession of the apostles, புனிதர்கள் வழியாக, திருத்துதர்கள் வழியாக நிறைவாக பெற்றுப்போங்க. உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு புனித அந்தோனியார் சேமித்து வச்சிருக்கிறார். அப்போ அவர் வழியாக ஜெபிக்கும் பொழுது இது ஷார்ட்கட். அதான் அந்த ஷார்ட்கட். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? புனிதர்கள் வழியாக ஜெபிக்கும் பொழுது அதனுடைய வல்லமை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு பதிலாக அவங்க சேமித்து வச்சிருக்கிறாங்க.
நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்காக உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் போய் செக்கை போய் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். சோம்பேறியாக போய் உட்காந்து போய் நீங்கள் உழைக்கலனாலும் சோம்பேறி, நீ போய் ஒரு செக்கை ப்ரெசென்ட் பண்ணி எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு, ஒரு 10,000 ரூபா கொடுன்னா பேங்க்கு கொடுக்க போகுது. என்னுடைய அந்தோனியார் சேமித்து வச்சுருக்கிறாரு, ஆண்டவரே கொடுங்கன்னா கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய நம்பிக்கையை கண்டல்ல, உனது அந்தோனியாருடைய நம்பிக்கையை கண்டு, உன்னுடைய நம்பிக்கை கண்டல்ல, புனிதர்களுடைய நம்பிக்கை கண்டு, புனிதர்கள் வழியாக உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியும். ஆசீர்வாதம் வருவது ஆண்டவரிடமிருந்து மட்டுமே. ஆராதிக்க வேண்டியது ஆண்டவரை மட்டுமே. வணக்கம் செலுத்த வேண்டியது புனிதர்களை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆராதனை ஆண்டவருக்கு மட்டுமே, மூவர் இறைவனுக்கு மட்டுமே. அன்னை மரியாளுக்கு மேலான வணக்கம், புனிதர்களுக்கு வணக்கம் கொடுக்கிறோம். ஏனெனில் எனக்காக துன்பப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. நான் இப்படி ஒரு ஆள் பிறப்பேனும், நான் இப்படி ஒரு ஆள் வாழ்வேனும் அந்தோனியாருக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அந்தோனியார் வழியாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.